அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கூட உம்மை பற்றி தியானிக்க, வார்த்தையை தியானிக்க, உம்மோடு பேச இடைப்பட்டபடியால் நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே. நன்மையான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க. சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம், பாதுகாப்பில் கட்டிடுங்க. பிள்ளைகளுக்கு நீ நன்மைகளை கொடுத்தபடியால் நன்றி, கிருபைகளை கொடுத்தபடியால் நன்றி, இரக்கங்களை கொடுத்தபடியால் நன்றி. நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேச போகிறதாயக்காக நன்றி. கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த ஆராதனையை துவக்குகிறோம், இந்த ஜெபத்தை துவக்குகிறோம். இன்றைய செய்தியின் மூலம் எங்களோட இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, அமேன், அமேன். கர்த்தர் நம்ம மத்தியில் வாசம் செய்கிறார். திருச்சபையே, நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, நம்ம ஆண்டவருக்கு காணிக்கையாக அவரை துதிக்க போகிறோம். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம ஆண்டவர் ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. 2 அல்லது 3 பேர் அவர் நாமத்தினாலே கூடினா அங்கே அவர் இருக்கிறார். எங்கெங்கெல்லாம் 2 பேர் உட்காந்துக்கிறீங்களோ நீங்கள் கர்த்தர்களை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என் கூட 2 அல்லது 3 பேர். தனிமையில் இருக்கிற மனிதன் ஆபத்தில் நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் அவனிடத்தில் வருவார். இந்த தேவன் பெரிய தேவன், நல்ல தேவன், வல்ல தேவன். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இந்த பாட்டை நம்ம எழுந்து நின்று ஆண்டவரை விடுதலையோடு ஆராதனை செய்துவிட்டு நம்ம இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆஸ்தரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, ஓ நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆஸ்தரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு. எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எஸ், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். வண்டர்ஃபுல். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமை ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை நீர் மாற்றி தந்தீர், சிறுமை ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆஸ்தரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆஸ்தரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஹல்லேலூயா. எஸ், 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 எஸ். உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிப்போம், விடுதலையோடு ஆராதிப்போம், முழு பலத்தோடு ஆராதிப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். மகனே பயப்படாதே, நான் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே, நீ பயப்படாதே, செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர்.
ஸ்ட்ரெங்க் தருது திருச்சபை. God is going to establish us. கர்த்தர் நம்மை நிலைநிறுத்த போகிறார். We will be established. You will be established. உங்களை கர்த்தர் நிலைநிறுத்தப்படுவதற்காக தான் நம்ம வழியில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. போற நம்ம பெருசு இல்லைங்க, போகிறவர் பெரியவர். அல்லேலூயா. நடக்கிற நம்ம பெருசு இல்லைங்க, நடத்துகிறவர் பெரியவர். கவலைப்படுகிறவர்கள் நாம் பெரியவர்கள் அல்ல, கவலைப்படாது என்று சொல்லுகிறாரு, அவர் பெரியவர். இன்றையிலிருந்து நீர் மாத்திரம் தான், நான் இல்ல, நீர் மாத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். இன்றையிலிருந்து நீர் மாத்திரம், நான் அல்ல, நீர் மாத்திரம், நான் அல்ல. இங்க நான் அல்ல, நான் அல்ல சொல்ல சொல்ல அவர் அதிகமாகி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, அவர் பெருக நான் சிறுக, நான் அல்ல அவர்தான், நான் அல்ல அவர்தான், நான் அல்ல அவர்தான். அவர் பெருக நான் சிறுக, அவர் பெருக நான் சிறுக, நீர் மாத்திரமே. எவ்வளவு சத்தமா பாடணுமோ நான் கலவை. நீர் மாத்திரமே பாடுங்க. என் சொந்தமா உம்மை என்றும் ஜெய வேண்டுமோ.
18ஆம் தேதி ஆலயத்துக்கு வந்தோம். இன்றைக்கு 25ஆம் தேதி உயிருடன் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறேன். என் மனது நன்மையால் நன்றிகள் நிறைந்திருக்கிறது. தினந்தோறும் நாம் எல்லா இடமும் சென்றோம். நம் ஜீவனை பாதுகாத்தார். உலகத்து மக்களுக்கு வந்த ஆபத்தில் இருந்து நம்மை காத்தார். எல்லா நாளும் உணவு கொடுத்தார். எல்லா நாளும் உதவி செய்தார். நம்மை பாதுகாத்து நடத்தின ராஜா வாழ்க. கோடி நன்றி, கொடான கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாம் அனைவரும் தயவு செய்து உட்காரும். நம் தேவன் நல்லவர். நம் தகப்பன் மிகவும் நல்லவர். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவாராக. பேதுரு எழுதின 1வது நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. சகல கிருபையும் பொருந்தின நம் தேவன் நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. நம்ம எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசை. வி வாண்ட் டு பி பர்ஃபெக்ட். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆசை. வி வாண்ட் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். செட்டில் ஆகணும்னு ஆசை. हमारे मन की आशा है कि स्थिर रहना, ताकत के साथ रहना, खुशी के साथ रहना, संतोषமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ஸ்திரமாக இருக்க வேண்டும் என்று. कौन कर सकता है? Who will do this? परमेश्वर यीशु मसीह कर सकता है. இயேசு ராஜா உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்வாராக. பேதுரு அப்போஸ்தலன் மக்களுக்கு, திருச்சபைக்கு, கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள், இன்சைடு கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள். ஆமென். நம்மளாம் சொல்ல போகிறோம், நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலமாக இருக்கிறேன். आई एम स्ट्रांग इन क्राइस्ट. मैं यीशु मसीह के अंदर ताकत वाला हूँ. मैं यीशु मसीह के अंदर स्थिर हूँ. நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் பலமாக இருக்கிறேன். हालेलुया. வெளியில கிடையாது. நாட் அவுட் சைட், பாஹர் நஹி, அந்தர். வெளியில் அல்ல, உள்ள. இன்றைக்கு திருச்சபையே, கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் நாம் பல உள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு மसीह के अंदर हम बहुत स्थिर है. இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதி கொண்டிருக்கிறார். இன்சைட் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட். ஆமென். நம்ம எல்லாருக்கும் எண்ணம் உண்டு, ஆசை உண்டு. நான் சீர்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும், பலப்பட வேண்டும், நிலைநிற்க வேண்டும். ஐ வாண்ட் டு பி perfect, I want to be stabilized, I want to be strong, and I want to settle. ஆமென். இதற்காக எடுக்கிற முயற்சியில் தான் பாடுபடுகிறோம். நான் செட்டில் ஆகணும்னு தான் வேலைக்கு போகிறோம். ஆனால் அங்கே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். வீடு கட்டி செட்டில் ஆகணும் தான் லோன் வாங்குகிறோம். பார்த்தா அங்கே மாட்டிக்கிறோம், வீடு இல்லாமல் போகுது. ஸோ எவ்ரி வாக் ஆஃப் அஸ் வி கேன் ஃபீல் த எனிமி. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ண போனீங்கன்னா எதிர்ப்பு பயங்கரமாக இருக்கும். படிக்க உட்காந்திங்கன்னா அன்றைக்கி தான் தூக்கம் வரும். தூங்க உட்காந்திங்கன்னா அப்போ தான் கரண்ட் ஆஃப் ஆகும். சரி, படிக்கல, தூங்கலாம், அப்போ தான் கரண்ட் ஆஃப் ஆகும். இல்லை, படிக்கிற நேரத்தில் தூக்கம் வருது, தூங்க போனால் கரண்ட் ஆஃப் ஆகும். சரி, கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வேலை செய்யலான்னு போனால் கொசு கடிக்கும். வேலைக்கு போகலான்னு பார்த்தா சம்பளம் வராது. சம்பளம் கொடுக்குற வேலைக்கு போனால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காது. வீடு கட்டலான்னு ஆசை இருக்கும், காசு இருக்காது. காசு வச்சுருந்தா வீடு கட்ட முடியாது. There are a lot of confusion and chaos in this world. இந்த உலகத்திலே நீங்கள் வெற்றி பெறக்கூடாதபடிக்கு अनेक தடைகள் இன்றைக்கு இருக்கிறது. But there is a good news. एक अच्छा सुसमाचार है. इस दुनिया में अनेक दुर्घटनाएं होती है, आती जा रही है, मगर यीशु मसीह के अंदर हम सबकी रक्षा हो रही है. நம்ம எல்லாருக்குள்ளும் இயேசு கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பு உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார். கையில் பைபிள் எடுத்துகிட்டு சொல்லுங்கள், இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார். இயேசு மसीह मुझे स्थिर करेगा. Jesus will make me to be established. Hallelujah. இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார். ஏன் ஒரு 5 டைம்ஸ் சொன்னானே? இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார், இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார். 3ஆம் முறை சொல்லமா? இயேசு என்னை ஸ்திரப்படுத்துவார். இயேசு மसीह मुझे स्थिर करेगा. Jesus Christ will make me perfect and establish me. நம்மை ஸ்திரப்படுத்துவார்.
திருச்சபையை நாம் ஸ்திரத்தோடு இருக்க வேண்டும் என்றால் வழி அவசியம், ஒரு பிளான் அவசியம். வாட் இஸ் அவர் பிளான் டுடே? நான் ஸ்திரமாக இருப்பதற்கு திட்டம் என்ன? வாட் இஸ் யுவர் பிளான்? நமக்கெல்லாம் ஒரு ஓன் பிளான் இருக்கும். தூங்கி ஏஞ்சிப்போம், ஒன்று பண்ணுவோம். இன்றைக்கி சண்டே, தூங்கி ஏஞ்சிக்கவே வேணாம், தூங்கிக்கிட்டே இருப்போம். குட். நாளைக்கு மண்டே, காலையில் ஏஞ்சிப்போம். வி ஹேவ் அவர் ஓன் பிளான்ஸ், बट थिंक इट आउट. हम सबके मन में एक एक योजना चलती है, मगर ये योजना में सफलता आएगी या नहीं, सफलता आने के लिए हमें यीशु मसीह की ज़रूरत पड़ती है. நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இயேசு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமாக தேவைப்படுகிறார். பிகாஸ் வி வாண்ட் டு பி எஸ்டாப்ளிஷ். நான் ஸ்திரமாக இருக்க விரும்புகிறேன், அதற்காக ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். ஆனால் அந்த திட்டத்திற்கு அநேக எதிர்ப்புகள் வருகிறது. பேதுரு அப்போஸ்தலன் சொன்னது போல, என்னை கிறிஸ்து ஸ்திரப்படுத்துவார், நான் அவருக்குள் வந்து ஸ்திரமாக இருக்க போகிறேன். தட் மீன்ஸ் என் பிளானு தான் இந்த கை வச்சுப்போம், ஜீசஸோட பிளானு இந்த கை. இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து போக வேண்டும். இயேசுவோட பிளானோ என்னோட பிளானோ, என்னோட பிளானோ இயேசுவோட பிளானோ இணைந்து போகணும். யாரை நம்பி ஒன்றுபடுவோம்? ஒரு கார் வாங்குறீங்க, யாரை ஏற்றி பக்கத்தில் உட்கார வச்சுப்பீங்க? யாருன்னா ஏறிக்கிங்கன்னுவீங்களா? நீங்கள் சொல்கிறத யார் கேட்குறாங்களோ அவங்க தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்களோ அவங்க தான். நீங்கள் போகிற பாதைக்கு யார் வராங்களோ அவங்க தான். உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறவங்க யாரோ அவங்க தான். அதர்ஸ் cannot join with you. There is one person today who is going to join with you to establish you. அவர் பெயர் இயேசு. அப்பா, நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன்ப்பா. என்ன மகனே பிளானு? ஊழியம் பண்ணலான்னு. ஒண்டர்ஃபுல். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன்ப்பா. என்ன படிக்கலான்னு? கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நான் ஒரு பிளான் பண்ணுறப்பா, வேலைக்கு போகலான்னு. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நவ் வி நீட் டு டூ கமிட்மெண்ட். நான் கமிட் பண்ணுறேன், என் திட்டத்தை கர்த்தர் கையில் கொடுக்குறேன். காட் வில் கைட் அஸ். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்கும், எனக்கு ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் நம்மளை படிப்படியாக ஸ்திரப்படுத்துவார். எத்தனை பேருக்கு ஸ்திரப்படணும்னு ஆசை? ஊழியத்தில் ஸ்திரப்படுத்துவார், குடும்பத்தில் ஸ்திரப்படுத்துவார், பணத்தில் ஸ்திரப்படுத்துவார், பலத்தில் ஸ்திரப்படுத்துவார், சரீர சுகத்தில் ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஸ்திரப்படுத்துவார். அதுக்கு ஒரு வேர்டு இருக்குது, சீர்படுத்துவார். He will make us perfect. See, we are people not perfect in any way. எதிலையுமே சரி கிடையாது, எதிலையுமே சரி கிடையாது அப்படின்னு யாருன்னா சொன்னால் கோவம் வந்துடும். ரொம்ப பெரிய ஆளுங்களாச்சே. ஆனால் நம்ம மனசாட்சி சொல்லும். முடிஞ்சால் கோவப்பட்டு பாருங்கள். உங்கள் மனசாட்சி சொல்லுது நீ எதிலையுமே சரி கிடையாது. சொல்லுதா இல்லையா? யாருன்னா சொன்ன, அப்பா சொன்னார்னா யாரை பார்த்து சொன்னேன் சொல்லுவோம். ஆனால் மனசாட்சி சொல்லுது யூ ஆர் நாட் ஸ்டேபிள், யூ ஆர் நாட் பர்ஃபெக்ட். இன்றைக்கி எத்தனை மணிக்கு எழுந்த, எத்தனை மணிக்கு போனேன், எத்தனை மணிக்கு தூங்கினேன், என்ன படித்த, இன்றைக்கி பைபிள் படிச்சியா, ஜெபம் பண்ணியா என்றெல்லாம் நம்மை பார்த்து கேட்கும். அந்த மனசாட்சிக்கு பதில் சொல்கிறதே பெரிய தொழிலாக இருக்கும். சிலர் நம்ம மனசாட்சியே நம்மளை சண்டை போட்டு வச்சுருக்கோம், நம்ம யார் மேலேயே கோபத்தை காட்டுவோம். தெரியுது உள்ளே தான் பிரச்சனை. இந்த உள்ள மனசாட்சியை பார்த்து கூட சொல்லணும், இயேசு என்னை சீர்படுத்துவார். ஜீசஸ் கிரைஸ்ட் வில் மேக் மீ பெர்ஃபெக்ட். இயேசு கிறிஸ்து என்னை சீர்படுத்துவார். சொல்லமா, இயேசு கிறிஸ்து என்னை சீர்படுத்துவார். நான் இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததே சீர்படும்படியாக தான். ஜீசஸ் வில் மேக் மீ பெர்ஃபெக்ட். ஞானத்தில் குறைவுள்ள மக்களை அவர் ஸ்திரப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார், சீர்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். அறிவில் குறைவுள்ள மக்களை சீர்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். அவருடைய கிருபையினால் நம்மை சீர்படுத்தும்படியாக வருகிறார். நம்மை பலப்படுத்தும்படியாக இயேசு வருகிறார். அவர் நம்மை சீர்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதற்கு நம்முடைய வழிகளை கர்த்தர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம். எத்தனை பேருக்கு மனதில் உண்மையாக ஜீசஸை நம்பி உங்கள் வழியை கொடுக்க முடியும்? நிஜமாவா? கையை தூக்குங்க பார்க்கலாம். அப்போ கையை கீழே போடுங்க. இன்றைக்கி பேசினா மாதிரி அவர் வழியில் வந்தால் பேச விட மாட்டார். பரவாயில்லையா? இன்னைக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் வழியில் வந்தால் பண்ண விட மாட்டார். பரவாயில்லையா? எந்த வகையெல்லாம் காசு வந்துச்சோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுவார். பரவாயில்லையா?
அவருடைய வழி வெற்றியின் வழி. அவருடைய வழி சீர்படுத்துகிற வழி. நம்ம ஜீசஸ் கையில் ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை யாரும் நான் உன்னை சரி பண்ணுறேன் என்று சொல்வதற்கே ஏது இருக்காது. அவரே நம்மை சீர்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதைத்தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறாருங்க. பேதுரு அப்போஸ்தலனை பற்றி நம்ம யோசித்து பார்ப்போம். பேதுரு அப்போஸ்தலனுடைய ஸ்ட்ரென்த்தை விட நம்ம எல்லாருக்கும் வீக்னஸ் தான் நிறைய தெரியும். பேதுரு அப்போஸ்தலனுடைய ஸ்ட்ரென்த் யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்கள் ஒருத்தர் பேதுரு. ஸ்ட்ரென்த் யாருன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். நல்லா மீன் பிடிப்பார் நம்மளை எல்லாரை விட. சரியா? மீனவர், நீச்சல் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஓகே. சண்டைக்காரங்க கத்தி எடுத்தாருன்னு வைங்க, காதை வெட்டிடுவார். என்னத்தை வெட்டிடுவார் தெரில. எவ்வளோ அக்யூரேட்டாக காதை வெட்ட முடியும்னு எனக்கு தெரில. கத்தி தூக்கி இப்படி போடும்போது வெட்டிடுவார். ஹி வாஸ் வீக் இன் ஆல் இஸ் வேஸ். துணிச்சலாரு, கோபக்காரு, மீன்காரு. ஆனால் என்ன இருக்காது கையில்? 2 டைம் மீன் பிடிச்சார். மீன் பிடிக்கிறவர், ஆனால் கையில் என்ன இல்லை சொல்லுங்க? மீன் இல்லைம்மா. உங்கள் பேர் பணக்காரு, ஆனால் கையில் என்ன இல்லை? பணம் இல்லை. பணக்கார கையில் என்ன இல்லை? மீன்கார கையில் என்ன இல்லை? அப்போ அவர் பெர்ஃபெக்டாக இருக்காரா வீக்காக இருக்காரா? வீக்காக இருக்கார். ஆமாங்க. நம்மளை எதிலெல்லாம் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம வீக்கு. நான் நிறைய நேரம் நினச்சது உண்டு. ஜீசஸ் கையில் போய் ப்ரே பண்ணுறோமே, கார் ஓட்டும் போது ஜீசஸ் கார் ஓட்டவே தெரியாதே. ஜீசஸ் கையில் போய் ப்ரே பண்ணுறோமே பைக் ஓட்டும் போது ஜீசஸ்க்கு பைக் ஓட்டவே தெரியாதே. கரெக்டாக இல்லையா? ஜீசஸ் பைக் ஓட்ட தெரியுமா தெரியாதா? கன்ஃபியூஷனான கேள்வி கேட்டேனா? அதை தாங்க பேதுரு நினச்சார். ஜீசஸ் இதுனா சும்மா தச்சு வேலையா, மீன் பிடிக்கிற வேலை அப்படின்னு நினச்சிருப்பார். ஜீசஸ் எங்கேயுமே நீச்சல் அடிக்கலை. ஆனால் பேதுரு மீனவன் அடிச்சிருப்பான். தன்னோட ஸ்ட்ரென்த்தை வச்சு ஜீசஸை வீக்குன்னு அவன் நினச்சிருப்பான். அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள் தான் பலன் இருக்குது. அல்லையா? கார் ஓட்ட தெரிஞ்சவங்களே ஜீசஸுக்கு ஓட்ட தெரியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் ஓட்டக்கூடிய ஸ்ட்ரென்த்து அந்த ஜீசஸ்குள்ளே தான் இருக்கிறது. பணக்காரர்களே, ஜீசஸோட அக்கௌண்ட்டில் எத்தனை கோடி ரூபாய் இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் உங்களுடைய பலன் அந்த கிறிஸ்து இயேசுக்குள் தான் இருக்கிறது. Everything is inside him. My stability is inside him. என்னுடைய ஸ்ட்ரென்த் அவருக்குள் இருக்கிறது. என்னுடைய ஸ்திரம் அவருக்குள்ள இருக்கிறது. நான் சீர்படுவது அவருக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துக்குள் வந்தா நம்மை சீர்படுத்துவார், நம்மை ஸ்திரப்படுத்துவார், நம்மை உறுதிப்படுத்துவார், நம்மை நிலை நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் சீர்படுத்துவார். சொல்லுங்க, கிறிஸ்து என்னை சீர்படுத்த போகிறார். God is going to make me perfect in all of my walks. ஒவ்வொரு காரியங்களிலும். அதுக்காக தான் நாம் ஜெபம் செய்வது. ஆண்டவரே, இன்னைக்கு உங்கள் காலில் விழுந்திருக்கேன், என்னை நீங்கள் நடத்துங்கப்பா. என்னிலேருந்து என் வழியை உங்கள் கையில் கொடுக்குறேன். என் வழியை மாற்றிட்டு நீங்கள் உங்கள் வழியை எனக்கு கற்றுத்தாங்க. என் வழியை உங்கள் பாதையில் நான் சரண்டர் ஆக. என் வழி எனக்கு உதவி செய்வதை விட பல நேரத்தில் அவர் வழிதான் எனக்கு உதவி செய்திருக்கு. என் வழிகளில் நான் சீர்பட்டதை விட அவர் வழியில் நான் சீர்பட்டு இருக்கிறேன். मेरे स्वयं की रास्ते में मैं स्थिर नहीं था, मगर यीशु मसीह की रास्ते में जब गया था मैं स्थिर बनकर आ रहा हूं. அவருடைய பாதையில் நான் போகும்போது நான் ஸ்திரப்பட்டு போய் கொண்டிருக்கிறேன். Hallelujah. How many percentage of chances of success you have in your own way? உங்க வழியில போகும்போது வெற்றி பெறுவதற்கு உண்டான பர்சன்டேஜ் கணக்கு என்ன? 1%, 2%, 3%, 10%? சொல்லுங்கள் பிரதர். புடி 1 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணு, எத்தனை பர்சன்ட் ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? யோசிச்சு சொல்லுப்பா. ஆனால் மனசாட்சி சொல்லும், ஐயா அவன் கையில் காசு இல்லை, என் கையில் காசு இருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த உலகத்தையே வளைச்சி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மள சொல்லுவோம்ல, ஏன்பா நீ 10,000 ரூபாயில் என்னத்தை வளைச்சி காட்டின, அப்புறம் 1 கோடி ரூபாயில் வளைப்பேன். ஏன்னா அப்போசிங் ஃபேக்டர்ஸ் நிறைய, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய. ஜீசஸோட பிளானில் போனால் சக்ஸஸ் எத்தனை பர்சன்ட் இருக்குது? எப்படி 100% சொல்கிறீங்க? நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்களே.
ப்ரே பண்ணது நிறைய நடக்கலையே. திருச்சபையை கவனிங்க, ஜீசஸோட பிளானே சக்ஸஸ்ஃபுல் பிளான் தான். ஆமென். இந்த பூமியில் நாம் பார்க்கிற வெற்றி எல்லாம் பெரிய வெற்றி அல்ல. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நித்திய மகிமைக்கு அழைக்கிறாராம். டு இட்டர்னல் க்ளோரி. நல்ல பேர் எப்போல்லாம் வேணும் உங்களுக்கு? காலையில் நல்ல பேர், நைட் நான் கெட்ட பேர். அப்படி நல்லா இருக்கா? நான் காலையில் நல்லவன், நைட்டில் கெட்டவன். நல்லா இருக்கா? 40 வயசு வரைக்கும் கெட்டவன், 40லேருந்து 80 வயசுக்கும் நல்லவன். அதுவா நல்லா இருக்கா? ஸ்கூலில் நல்லவன், வீட்டில் கெட்டவன். நல்லா இருக்கா? வீட்டில் நல்லவன், ஸ்கூலில் கெட்டவன். நல்லா இருக்கா? வேலை செலுத்துகிற கெட்டவன், வீட்டில் நல்லவன். நல்லா இருக்கா? எப்போதும் நல்லவன்ற பேர் வாங்கணும்னு ஆசை. ஆமென். கிறிஸ்துக்குள் வந்தா நித்திய நித்தியமான க்ளோரி, நித்திய நித்தியமான அழிவில்லாத வாழ்க்கையில் He has called us into success. He has called us into perfection. He has called us into stability. He has called us into strength. Eternally. நித்தியமாக. ஆமென். செத்த பிறகும் மரித்த பிறகும் நம்மை மகிமைக்கு நேராக கிறிஸ்து இயேசு அழைத்திருக்கிறார். அவர் வழியில தான் இன்னைக்கு நான் விட்டுருக்கிறேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நம்ம நோட்டில் எழுதிருங்க, ஆண்டவர் இதெல்லாம் ஏன் பிளான். ஆமென். பிளான் பியா வச்சுங்க, பிளான் ஏ காலியாக விடுங்க. எதனா வசனம் எழுதி விடுங்க. கர்த்தரன் மேய்ப்பிறகிறார், நான் தாய்ச்சி இருக்கிறேன். கர்த்தரனை நித்தமும் நடத்தி மகாவரட்சியான காலங்களில் அவர் வசனத்தை எழுதுவீங்க. பிளான் பி ஒர்க் அவுட் ஆகலனாலும் பிளான் ஏ நமக்காக ஒர்க் ஆகும். திஸ் இஸ் மை ட்ரஸ்ட், திஸ் இஸ் மை ஃபெய்த், திஸ் இஸ் மை கமிட்மெண்ட், திஸ் இஸ் த வேர்ட் விச் இஸ் என்கரேஜிங் மீ. என்னை பலப்படுத்தி சொல்லுகிற வார்த்தை. எந்த அளவுக்கு ஜீசஸோட வார்த்தையை நம்பினோமா, பியாண்ட் அவர் பர்சனல் ஆம்பிஷன். நம்மக்கிட்ட ப்ராப்ளம் என்ன தெரியுங்களே, நமக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையிலே ஆண்டவர் அடக்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இல்லைனா நான் ஊழியமே வரமாட்டேன், சர்ச்சுக்கே வரமாட்டேன், போகவே மாட்டேன். நம்மளது தான் நம்மளோட பர்சனல் ஆம்பிஷனுக்கு ஆண்டவர் இறக்கும். நம்மள பல பேர் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்போம். நம்ம வழிக்கு அவரை கொண்டு வரதுக்கு எல்லா பிளானும் பண்ணுவோம். அவர் வரலன்னா அவரை குறை சொல்லுவோம், அவர் டீமை குறை சொல்லுவோம், உங்கள் பாஸ்டரை குறை சொல்லுவோம், மொத்த பேரையும் விடுவோம். மறந்துடாதீங்க பிரதர் சிஸ்டர், நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் யூ நீட் டு ட்ரஸ்ட் ஹிம் பியாண்ட் யுவர் பர்சனல் ஆம்பிஷன். உங்களுக்கு புரியுதாப்பா? நான் இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தது இதுக்கு தான் வந்துக்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன். அதையும் தாண்டி நான் அவரை நம்புறேன்றீங்களே, இதுதான் சீர்படுகிற அனுபவம். ஆமாம், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்னா, ஐயா இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்துக்கிறீங்க, ஒரு எண்ணத்தோடு வந்துருக்கீங்க. சாமி இன்றைக்கி சர்ச்சுக்கு வரேன், என் பையன் மருமக அதெல்லாம் பக்காவாக ஆகணும், இல்லைனா நாளைக்கு வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஒரு மைண்டு வச்சு போன்னு வைங்களேன். அப்போ நம்ம ப்ரே பண்ணியிருப்போம், நடந்திருக்காது. அப்போ டக்குன்னு சோர்ந்து போயிடுவோம். சோர்ந்து போயிட்டா இனிமேல் ஊழியம் பண்ண முடியாது. இனிமேல் நான் போகிறேன், நான் ரிவர்ஸ் கீர் போகிறேன் பாருங்கள். அது சீர்படுகிற அனுபவம் அல்ல. ஸ்டில் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்முடைய லிமிட், நம்முடைய லெவலை தாண்டி நம்ம பறக்க மாட்டோம், நம்முடைய லிமிட்டை தாண்டி போக மாட்டோம். Put your personal ambitions beside. உங்கள் ஆசை இச்சைகளை ஓரம் கட்டிட்டு கர்த்தரை நம்பி ப்ரொசீட் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சீர்படணும்னு ஆசை? இந்த வேர்டு ரொம்ப டஃப்பாக இருக்காமல் இருக்கு. யாரை பார்த்து சொல்கிறீங்கன்னு சொல்லும். நம்ம மனசாட்சி கேட்குதுப்பா. நான் இதெல்லாம் பேச வேணாம் தான் நினச்சேன். என் மனசாட்சி என்னை பார்த்து கேட்குது. சீர்பட்டியா நீ? இவர் சொல்கிறத எங்கெல்லாம் நான் கேட்கலையோ சீர்படாமல் தான் போனேன். இவர் சொல்கிறத எங்கெல்லாம் கேட்டனோ சிம்பிளாக தான் இருக்கும் இவர் பிளானு. உடனே எனக்கு ரெட் கார்பெட் விரித்து எனக்கு கோட் ஷூட்லாம் போட்டு கருப்பு கிளாஸ்லாம் கொடுத்து போகிற மாதிரி பிளான் அவர் கையில் இல்லை, என் கையில் இருந்துச்சு. அதில் போய் விழுந்துருவேன். இது சிம்பிளாக தான் வைக்குது, ஆனால் சீர்படும்படி வைக்கிறது. பியாண்ட் மை பர்சனல் ஆம்பிஷன், என்னுடைய தனிப்பட்ட இச்சைகளை காட்டிலும், தனிப்பட்ட ஆசை வெறுப்புகளை காட்டிலும் என்னை சீர்படுத்துகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். This has got clear direction. எப்படி முன்னேறணும், எப்படி பண்ணணும்னு தேவையில்ல. நான் பணக்காரன் ஆகணும். யாரோ ஒருத்தர் சொன்னார், நீ ஏழையாக பிறந்ததுன்னா உன் தப்பு இல்லை, ஏழையாக இறந்தேன்னா அதனால் எப்படி அதுனா ஆகிடுவேன், பணக்காரன் ஆகிடுவேன். இல்லை, நான் இயேசு இல்லாமல் பிறந்தேன்னா என் தப்பு இல்லை, இயேசு இல்லாமல் இறந்தன்னா தான் என் தப்பு. இன்னிலிருந்து என் ஆம்பிஷனே அவர் சொல்வதை கேட்பது தான். ஆமென். சரிங்க, இப்போ சீர்படுத்துகிற பாதையில் கர்த்தர் நம்மை சீர்படுத்தும் போது we have divine guidance. The word of God is guiding us. அந்த வார்த்தை நம்மை நடத்துகிறது. பொய் சொல்லாதிருப்பாயான்னு ஒரு வசனம் இருக்குங்க. ஆமென். சரியா?
யார் பைபிள்லையாவது போய் சொல்லுவாயாகன்னு சும்மா திறந்து படிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் ப்ளீஸ். ஏன் திறந்து கூட பார்க்க மாட்டீங்க? அம்மா உன் பைபிளில் பாரு, போய் சொல்லுவாயாக இருக்கா? யாரோ ஒருத்தர் பதில் சொல்கிறார், இருக்கா? இருக்காது. ஏன்? வசனம் யாருக்காகவும் மாற்றிக்குமா? மாற்றிக்காது. இப்போ நான் போய் சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும்போது பைபிள் திறந்து பார்க்குறேன், நான் சொல்லாதிருப்பாயாகணும். சொன்னால் ஒரு 1000 ரூபாய் வருது, இருந்தாலும் பைபிள் உனக்கே தசம்பாகம் உள்ளே வைக்கிறேன், எனக்காக கொஞ்சம் மாற்றிக்கணும், திரும்பி படித்தா என்ன சொல்லுது? என்னோடய பர்சனல் ஆம்பிஷனையும் தாண்டி என்னை பார்த்து ஃபைட் பண்ணுற ஒரே ஒரு ஜீவன் உண்டுன்னா அது இந்த ஜீவன் மட்டும்தான். என்னால் யாரையும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். உட்ரா கர்த்தர் போய் சொல்ல வேணான்ட்டார், இருந்தாலும் நான் போய் சொல்கிறேன், இந்த 100 ரூபா பிடினா எல்லாரும் வாயடிச்சுப்பாங்க. ஆனால் இது மாத்திரம் திஸ் கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் அவர் பர்சனல் ஆம்பிஷன் டு ரெஸ்டோர் அஸ். என் சொந்த இச்சைக்கு விரோதமாக ஃபைட் பண்ணி என்னையே காப்பாற்றுதுங்க இந்த வேத புஸ்தகம். எதையும் மாற்றிக்க மாட்டுது. என்னைக்கு திறந்தாலும் அது அதுவாக தான் இருக்கிறது. அதனால தான் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமை, இன்சைடு கிரைஸ்ட். போலாமா? இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறார். இன்றைக்கி எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார்? நீங்கள் நினச்சிங்களே பாஸ்டர் இது மாறிட்டா சரியாயிடும், அது மாறிட்டா சரியாயிடும், இது மாறிட்டா சரியாயிடும், இது மாறிட்டா சரியாயிடும். இல்லைங்க, நீங்கள் மாறிட்டா தான் எல்லாம் சரியாக போகிறது. ஆனால் அவர் ஒருத்தர் இருக்கார் பாரு, அந்த ஆள் திருந்திட்டானா எல்லாம் முடிஞ்சிடும், அந்த ஆள் செத்தானா எல்லாம் முடிஞ்சிடும். நோ நோ நோ, மிஸ்டேக் பண்ணுறீங்க. அவர் செத்தார்னா பிரச்சனை ட்ரிபிள் ஆகிடும். இது இந்த விஷயம் வந்தால், இந்த விஷயம் இப்படி வந்தால் எனக்கு நல்லது நடக்கும். இல்லை இல்லை இல்லை, அங்கே எதுவுமே இல்லை. இங்கே தான் எல்லாம் இருக்குது. இந்த இதில் தான் கர்த்தர் என்னை சீர்படுத்துகிறார். ஜிம் ரான் சொல்வார், டோன்ட் ஆஸ்க் வாட் இஸ் ராங் தேர் பிஃபோர் ஆஸ்கிங் வாட் இஸ் ராங் ஹியர். அங்கே என்ன தப்பு, நாங்கள் தப்பு அப்படின்னு கேட்காத, அதுக்கு முன்னாடி இங்கே என்னங்க தப்புன்னு கேளு. இங்கே என்னங்க தப்புன்னு நான் கேட்கும்போது தான் தெரிகிறது நான் இன்னும் சீர்படவில்லை. இதற்காகத்தான் இன்றைக்கு கிறிஸ்துவனை வந்திருக்கிறேன். கிறிஸ்து என்னை சீர்படுத்த போகிறார். சும்மா சீர்படுன்னு சொல்கிற ஆண்டவரில் சீர்படக்கூடிய ஒரு டிவைன் கைடன்ஸ் எனக்கு தரப்போகிறார். God is going to lead you. Amen சொல்லுங்க. God is going to direct your steps. Amen சொல்லுங்க. God is going to help you to take right decisions. Amen சொல்லுங்க. சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். Amen. இந்த முடிவுகள் வந்து எஸ்டாப்லிஷ்டா இருக்குமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொல்லுங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சொல்லுங்க. எப்படி இருக்கும்? எஸ்டாப்லிஷ்ட். நிலை நிறுத்துகிற ஒரு முடிவு, நிலை நிறுத்துகிற ஒரு பாதை, நிலைப்பட்டிருக்கிற ஒரு பாதை. நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். அவர் பாதையில் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். The plans are secure. மகனே கையில் பைபிள் எடுத்துட்டு சொல்லணும், எங்கள் ஆண்டவருடைய பாதையில் நான் பாதுகாப்பாக போகிறேன். The plans are secure. Even death is secured. மரிக்கும் பொழுது கூட பர்ஃபெக்டாக மரிக்கலாம். The plans are success. The plans have success. அவருடைய திட்டங்களில் வெற்றி இருக்கிறது. This is not a short term run. This is a long term run. ஓகே, இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், இது பண்ணால் 1 கோடி ரூபாய் லாபம் வரும், அதோட முடிச்சு தூக்கி போட்டு அத்திரப்பலானோ. என் ஆண்டவர்கிட்ட கால் எடுத்து வச்சா இந்த முதல் பாதை என்பது, இந்த முதற்பதி என்பது என் வாழ்க்கைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி என்னை வெற்றியின் பாதையில் நடத்தும் என்கிற நம்பிக்கை தான் திருச்சபையே இன்றைக்கு. ஆமென். உங்கள் மைண்டில் கை வச்சிங்க, கர்த்தாவே என்னை சீர்படுத்தும். ஒரு ரீதிங்கிங் பண்ணலாம். ஆண்டவரே என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும், என்னை சீர்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இன்றைக்கி ஒரு ப்ரேயர் பண்ணுங்க. சாமி, இன்னிலேருந்து உன் வழி தான் என் வழி, உன் வழிக்கு வருகிறேன்னா உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்கள் சொந்த வழி, तुम्हारे स्वयं की रास्ता को छोड़कर यीशु मसीह की पवित्र रास्ते पर छोड़ोगे तो तुम्हारा जीवन सफलता में हो सकती है. உங்கள் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். Are you ready? இயேசு கையில் நான் உங்கள் வழிக்கு வர ஆண்டவரே. வாலிப பிள்ளைங்களே, சாத்தா உங்களை தான் குழப்புவான். சகோதரிகளே, சாத்தா உங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீ இந்த வழியில் வந்துருன்னு. கர்த்தர் சொல்லுவார், இன்னும் எவ்வளோ நீ ஓடி ஓடி ஓட்டாண்டி ஆகி கடைசியில் என்கிட்ட வரப்போகிற. அன்னைக்கு வர நீ இன்றைக்கி வாயன், உன் வழியை என் கையில் கூட நான் உன்னை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறேன் என்று. லெட்ஸ் அலைன் அவர் வில் வித் ஹிஸ் வில். என் வழியை என் கர்த்தர் வழியோடு நான் இணைக்கப் போகிறேன் என்று நாம் கர்த்தரிடத்தில் விட்டு கொடுக்க போகிறோம். இந்த வசனத்தை திரும்பி படிச்சிடலாமா?
கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இதில் நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வேர்டு சொல்லப்பட்டிருங்க. பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃபார் அ வைல். சில காலம் பாட அனுபவிக்கிற. எப்படிங்க? எவ்வளோ காலம்? கொஞ்ச காலம். டாக்டர் ரூட் கனால் பண்ணுறாரு, சொல்கிறாரு நாளைக்கு இந்த டைம் வரைக்கும் வலி இருக்கும், அதுக்கப்புறம் வலியே கடி, அதே எலும்பு கடி அப்படின்றார். சில காலம் வலி இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், சில காலம். த பெயின் இஸ் ஃபார் அ வைல். ஆண்டவர் வழியில் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு பெயின் இருக்கும், ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். இட் இஸ் ஃபார் அ வைல். சாத்தாங்கையில் போகும்போது ஸ்டார்டிங்கில் ஜாலியாக இருக்கும், பிறகு த டேமேஜ் இஸ் ஃபார் எவர். அவன் கொடுக்குற அந்த ஒரு சிற்றின்பம் அப்படியே தூக்கி நரகத்தில் போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பான், அக்னியில் அழிச்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆண்டவர் கொடுக்கிற இந்த சின்ன பாடு நம்மை பேரானந்தத்துக்கு நேராக நடத்துகிறது. இது எழுதுறது பேதுரு அப்போஸ்தலன். we need to take it serious. it is for a while, for a short while. சின்ன பீரியட் தான். ஹல்லேலூயா. அந்த கடனை சின்ன பீரியட் தாக்கு பிடிச்சி என் வழியில் நில்லு, பிறகு கடனுக்காரனே இல்லாத பேரை நான் உனக்கு மாற்றி தருகிறேன். அந்த தீய வழி ஆரம்பத்தில் விடும்போது எல்லாரும் விட்டு போவாங்க, உலகத்திலேருந்து வெளியில் வரங்க. கவனிங்க, இன்னையிலேருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கிறேன், எனக்கு உலகமே வேணான்னு வந்தீங்கன்னா உங்களை போல் துர்பாக்கியசாலி யாரும் இல்லைன்ற மாதிரி உலகம் உங்களை ட்ரீட் பண்ணும். நீங்கள் ஃபோன் பண்ணால் யாரும் எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கஷ்டத்தில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு தெரியும், நீதியின் பாதையில் நடத்துவார். காட்ஸ் பிளான் இஸ் டு மேக் யூ பர்ஃபெக்ட். நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தும்படியான ஒரு பாதை தான் கர்த்தர் இன்றைக்கு பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். இதில் நம்ம கூடவே இருந்து கைட் பண்ண வசனம் இருக்குது, நம்ம கூடவே இருந்து கைட் பண்ண ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறார். சொந்த வழியில் நம்ம போக முடியாது, சொந்த வழியில் போனது போகட்டும். உங்கள் வயசை நினச்சிங்க, உங்கள் பர்த்டேவை நினச்சிங்க, அப்பா எனக்கா இத்தனை வயசாகிடுச்சு அப்படின்னு உங்கள் மனசாட்சி சொல்லும். இத்தனை ஆண்டுகள் நான் ஸ்திரமில்லாத போல இருக்கிறதுனால என்னை மாற்றிக்கிறேன், என் ஆண்டவர் வழியில் வரேன். திரும்பி உலகத்தில் போகாதீங்க. உலகத்தில் எவ்வளோ ஆழியிலேருந்து கர்த்தர் உங்கள் ஜீவனை மீட்டார் என்பதை மறந்துடாதீங்க. மீதிலாம் ரெண்டாவது. நீங்கள் போன காசு எடுக்கிறீங்க, நீங்கள் விட்ட தொழில் எடுக்கிறீங்க, நீங்கள் விட்ட பேர் எடுக்கிறீங்க, எல்லாம் ரெண்டாவது. உயிரே விட்டுருப்பீங்களே, உங்கள் உயிரே போயிட்டு இருக்குமே, உயிரை காப்பாற்றி மறுபடியும் நிலைநிறுத்திருக்கிறார் என்றால் இட்ஸ் ஆஃப் ஷோர் that you have been called for eternal glory. உங்களுக்கே புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களை நித்திய மகிமைக்காகத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பது. ஹல்லேலூயா. his plans are secure. அவருடைய திட்டத்தில் போனால் பாதுகாப்பு. கையில் பைபிள் எடுத்துகிட்டு கர்த்தர் வழியில் போனால் பாதுகாப்பாக இல்லையாங்க? பயங்கர பாதுகாப்பாக இருக்குது. அவர் சொல்கிறது இப்படி தான் பாரு, இப்படி தான் பேசு, இப்படி தான் பண்ணு, இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறத கேட்டால் ரொம்ப செக்யூர்டாக இருக்குங்க. சில விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க. பூமியில் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் தாயும். இப்போ அம்மா அப்பா சேஃபாகிடுவாங்களா? ஆக மாட்டாங்களா? அம்மா அப்பா சேஃப், கனம் பண்ணுவாங்க. இப்போ சர்ச்சுக்கு வரும், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்க முடியும், தசம் பார்க்கலாம், என் ஆலயமாக பண்டக சாலையில். இப்போ ஆலயம் சேஃபா? இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு வர, உங்கள் பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள். இப்போ பிள்ளைங்க சேஃபா? உங்களுக்கு ஒரு ஞானத்தில் குறைவில் வந்தால் யாவருக்கும் சம்பரமாய் கொடுக்கணும், ஒருவரும் கடிந்து கொள்ளாமல் தேவனிடத்தில் கேட்கிறவர் அப்பொழுது அவர் கொடுப்பாருன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ புத்தி இல்லாத பிள்ளைங்க ப்ரே பண்ணால் அவர் ஞானம் கொடுப்பார். அப்போ மக்கு புள்ள ப்ரே பண்ணணும், ப்ரே பண்ணால் ஞானம் கொடுப்பார். அப்போ பிள்ளைங்க படிப்பில் சேஃபா? நீ கைட்டு செய்யும் வேலைகள்லாம் உன் தேவனாக்கத்தை நொடுக்குந்து உன்னை. ஒருத்தர் செக்யூரிட்டியாக இருக்காரு, இன்னொருத்தர் ஆட்டோ டிரைவர் ஆகிறாரு, ஒருத்தர் கேஸ் சிலிண்டர் எடுக்கிறாரு, ஒருத்தர் பிளம்பர் ஆகிறாரு, ஒருத்தர் பிவிசி, இன்னொருத்தர் அது ஒருத்தர்லாம் பண்ணுறாரு. இந்த கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் அவங்கவுங்க வேலையில். ஒருத்தர் விவசாயியாக இருக்கார், அந்த விவசாயத்தை ஆசீர்வதிப்பார். ஒருத்தர் டிரைவராக இருக்கார், டிரைவிங் ஃபீல்டை நான் பாஸ்ட் ஆகிறேன் எந்த ஆசீர்வதிப்பார். படிக்கிற பிள்ளைங்க படிப்பு ஆசீர்வதிப்பார். இப்போ ஜாப் செக்யூரா? நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இப்போ லைஃப் செக்யூரா? இதுக்கப்புறம் என்னங்க நம்ம செக்யூரிட்டி உலகத்தில் போய் தேட போகிறோம்? தேர் இஸ் இன்செக்யூரிட்டி இன் த வேர்ல்டு, நாட் செக்யூரிட்டி. காட்ஸ் வேஸ் ஹேஸ் காட் செக்யூரிட்டி. கர்த்தருடைய பாதையில் தான் பாதுகாப்பு இருக்குது. பரமேஸ்வர் यीशु मसीह के मार्ग में सुरक्षा है. பாதுகாக்கிறார், செக்யூர்ட்.
அவர் வேஸ் ஆர் செக்யூர்ட். சொல்லுங்க, கையில் பைபிள் எடுத்து சொல்லுங்க, என்னுடைய கர்த்தருடைய வழியில் எனக்கு பாதுகாப்பு இருக்குது. பரமேஸ்வர் இயேசு மसीह के मार्ग में सुरक्षा है. இயேசுனுடைய பாதையில் எனக்கு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். மைண்டுக்கு நம்ம தான் சொல்லி தரணும், கவலைப்படாத, கர்த்தர் வழியில் போகலாம், கர்த்தர் வழியில் போகலாம். நம்மக்கிட்ட சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க. சின்ன பிள்ளைங்களை பார்த்து அடிக்கடி ஒன்று சொல்லுவோம், என்னன்னா பொருள். என்ன பண்ண, எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க இதை? பர்த்டே நாளைக்கு அந்த குழந்தைக்கு புது துணி நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டீங்க, இன்றைக்கே போடணும்னு நிற்குதா இல்லை நாளைக்கு போடுறேன்டா? இப்போ போடு, பர்த்டே இன்றைக்கி கொண்டாடு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பொறு, உனக்கு பர்த்டே. எவ்வளோ பிரச்சனை அன்றைக்கி நைட் அந்த குழந்தைய தூங்கி போட்டு வச்சு காலையில் எழுந்துக்கிறதுக்குள்ளே சில பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க, விட்டுரு, இன்றைக்கி போட்டுட்டோம், நாளைக்கு அதே போட்டுக்கிட்டோம், விட்டுரு, அதோட கேக்கு தானே, வெட்டிட்டோம், திரும்பி நாளைக்கும் அப்படிலாம் நடந்துக்குது. நாளைக்கு பர்த்டே இன்றைக்கி கேக்கு வாங்கிட்டாங்க, அந்த குழந்தை இன்றைக்கும் வெட்டிருச்சு, நாளைக்கும் அதே கேக்கை வெட்டுது. துணி இன்றைக்கி ஒரு முறை போட்டுருச்சு. பொறு என்பது நமக்கு சொல்கிறதுக்கு பிடிக்கும், செய்கிறதுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, ஜனங்களாம் லைனில் இருக்கிறாங்க, சார் பொறுத்துருங்க, பொறுமையாக தான் செய்வேன் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த லைனில் நீங்கள் இருந்தீங்கன்னா பொறுத்திருக்க முடியாது. கர்த்தருடைய பிளான் நம்மை பொறுத்திருக்கும்படி செய்யுமா? அல்லையா? ஏன்னா அவரே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? நான் ஒரு நாள் ட்ரெயினில் போயிருந்தேன். அந்த ட்ரெயினில் ஒரு அப்பா, ஒரு அம்மா, ஒரு 2 பசங்க. பயங்கர வால், லாங் ரூட் ட்ரெயின், லாங் ரூட் ட்ரெயின், பயங்கர வால், குதிக்கிறான், இடிக்கிறான், உதைக்கிறான், கத்துறான், எல்லாம் பண்ணுறான். அவங்க அம்மா அப்பா அப்படி ஒன்று நடக்காத மாதிரி உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் ஒரு 2-3 பேர், சுமார், முட்டி போடாத, ஓரம் உட்காரு, அப்படி போ அப்படின்னு சொல்லின்னு இருக்கோம். ஓடுறாம்பார், ஓடிடுறாம்பார், விழுறாம்பார் அப்படின்றோம். அவங்க அவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க. ஒரு மணி நேரத்தில் எங்களுக்கு என்ன ஆச்சு, பொறுமையெல்லாம் எழுந்துச்சு. நாங்கள் அவரை பார்த்து சிரிக்கிறோம், அவர் எங்களை பார்த்து ஸ்லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. இதெல்லாம் ஒரு அப்பாவாடா, இதெல்லாம் ஒரு அம்மாவாடா அப்படின்ற அளவுக்கு நாங்கள் பேசிக்கிறோம். ட்ரெயின் 2 மணி நேரம் போச்சு, 3 மணி நேரம் போச்சு. அவனுங்க பண்ணுறதை பண்ணியிருந்தாங்கிறான். அந்த 2 பேர் மாதிரி நாங்கள் 3 பேரும் மாறிட்டோம். என்ன ஆகிட்டோம்? அவன் குதிக்கிறான், ஏறுறான், உட்காடுறான், விழுறான், கத்துறான். எங்கள் 3 பேரில் ஒருத்தர் தூங்க கூட தூங்கிட்டார். இப்போ என்ன கற்றுக்கிட்டோம் சூழ்நிலையில்? பொறுமை. ட்ரெயின் வந்து விஜயவாடா ஸ்டேஷனில் வந்துச்சு. அங்கே ஒரு 5 பேர் ஏறிட்டாங்க. அவங்க ஏறினதும் பேக்கை வைக்கும் போது டே 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 அப்படின்னு பேக்கை வைக்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த பையனை பிடின்னு வைக்கிறாங்க. என்ன இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த பசங்களை ஹேண்டில் பண்ண தெரில. அவங்க ஒரு மணி நேரம் பண்ணும்போது எங்களெல்லாம் பார்க்குறாங்க, இந்த குழந்தைங்க எப்படி கலாட்டாக பண்ணுது. அந்த அம்மா அப்பாவும் அமைதியாக இருக்குது, கூட 3 பேரும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு அவங்களும் படுத்து தூங்கினுக்கிறாங்க. அவன் பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்கிறான். இந்த ட்ரிப்பு போய் இறங்கும்போது அவனுங்க அதே தான் பண்ணுறானுங்க. எல்லோரும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டு ஃபோன் பேசிட்டு, என்ன சாப்பிட்டேன் போனால் வந்து எனக்கு நடந்துருக்குது. அதுபோல் தான் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர பிரச்சனையை விட அதிகமாக குதிப்பீங்க. உங்கள் பிரச்சனைக்கு யாரும் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் பிபி மாத்திரை கொடுக்கல, உங்களை தான் கூட்டு போய் பிபி மாத்திரை கொடுக்குறாங்க. உங்களை பிரச்சனைக்குள்ளே தள்ளுறாங்களா, அவங்கள யாரும் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகலை, உங்களை தான் கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் தான் ட்ரிப்ஸ் ஏற்றின்னு வரீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாடுகள் பாதையில் உனக்கு பொறுமை கற்றுத்தருகிறேன் மகன். உன்னால் என்ன மகனே பண்ண முடியும்? ஒரு சுற்றி எடுத்து 10 முறை அடிங்க பார்க்கலாம். 10 ஜம்பர் போடுறவங்க இருக்கிறீங்களா பாருங்கள். 10 போட்டிங்கன்னா 20 முடியாது. 2 ஃப்ளோர் படிக்கட்டு ஏற முடிஞ்சவங்களாம் கை தூங்க பார்க்கலாம், முடியாது. அவ்வளோ பலவீனம் ஆகிட்டே போயிடுங்க. இல்லை, இந்த சேரெல்லாம் நானே எடுத்து அடிக்கிட்டு கீழே கொண்டு போயிடுன்றவங்களாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த மொத்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட இருக்க மாட்டோம். இவ்வளோ பலவீனமான நம்ம ஏங்க டென்ஷனாகவே இருக்கணும்? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தான் என்னை சீர்படுத்த போகிறார். கை எப்படி தூக்கியிருப்பாங்களா எம்டி ஹேண்டடாக? ஏன்னா தான் கீழே போட்டுருங்க. ஏன்னா அதை வேறு கையை விட்டு போகுது. கோல்டு கில்டு இருந்தால் மறைச்சிக்கங்க. நீ போ, நீ உன்னை நம்பலை, நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் இந்த வாட்சை கூட மறைச்சிக்கிறேன். என்னை கர்த்தர் சீர்படுத்துவார். அடுத்தது, என்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். என்னை கர்த்தர் நிலைநிறுத்துவார். ஆமென். எனக்கு 20 வயசு இருக்கும்போது ஒரு பேக் பெயினில்
எங்கள் காலேஜில் படிக்கும்போது ஆர்த்தோ டாக்டரை பார்த்தேன். சார் பேக் பெயினாக இருக்குது சார்னு. வாய் டோன்ட் யூ டேக் அன் எக்ஸ்ரே மேன் அப்படின்னு ஒரு எக்ஸ்ரே எடுத்தார். எடுத்துகிட்டு என்னோடய டிஸ்க்கு பார்த்தாரு. என்னடா இந்த வயசில் போய் இப்படி வச்சுருக்க டிஸ்கை, லம்பார் லார்டோசிஸ் இருக்கா மாதிரி இருக்க, அது இருக்காமல் இருக்க, இது இருக்காமல் இருக்க, பார்த்துடா பைக்லாம் ஓட்டாதடா, ட்ராவல் நிறைய பண்ணாத நீ அப்படின்னாரு. எத்தனை வயசில்? இன்றைக்கி 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 நாள் டெய்லி 100 கிலோமீட்டர் நம்ம ஓம்னி ஓட்டக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஏன் கை தட்ட மாட்டேறீங்க? அதே பலன் தான் உங்களுக்கும், உங்களை பலப்படுத்துகிறார். நான் யோசித்து பார்க்குறேன், சாமி அன்னைக்கே ஆச்சா சாமி, அது அன்னைக்கே சொன்னாங்களே. இல்லை மகனே, அன்னைக்கே சொன்னது அன்னையோடு போச்சு. நான் உன்னை பலப்படுத்துகிறேன். சொல்லுங்கள், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். விசுவாசத்தோட சின்ன பசங்க சொல்லுங்கள், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். God is strengthening me. அன்னைக்கு திரும்பி 8ஆம் நாள் போக போகிறேன். இன்னைக்கு ஃபைனல் டே ஈவென்ட். பலப்படுத்துகிறார், அதனால் போகிறேன். சொல்லுங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அதனால் போகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார், அதனால் போகிறேன். எங்கள் அம்மா எங்கள் எல்லாருக்குமே ரோல் மாடலுங்க. ஊழியத்தில் பயங்கரமாக ஊழியம் பண்ணுவாங்க. அவங்கள மாதிரி பயங்கரமாக ஊழியம் செஞ்சு நான் யாரையும் என்னோட இதில் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது. எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்டமக் பெயின், துடிப்பாங்க. அவங்கள மாதிரி வயிறு வலியில் வலிச்சதை நான் யாரையும் பார்த்தது. அப்படி துடிப்பாங்க. அடுப்பில் சாப்பாடு செஞ்சிருவாங்க, அந்த வலியோடு அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போய் சமைச்சிருவாங்க. சமைச்சு வச்சுட்டு எங்கள் அப்பா ஆஃபீஸ் போயிட்டு நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு கண்டிப்பாக பேக் மாட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு போயிடுவாங்க. எங்கேருந்து பலன் வரும்னே தெரியாது. 2000ஆவது ஆண்டு எங்கள் அம்மாவோட யூட்ரஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பெயின் நல்லா ரிகவர் ஆகிட்டாங்க. ஆனால் அம்மா சொல்கிறாங்க, கேளுங்க, முக்கியமான விஷயம். அப்பா, அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண ஊழியத்தை இப்போ பண்ண முடியலப்பா. என்ன பண்ண முடியல? அப்போ நான் பயங்கரமாக பண்ணியிருக்கேன். பலவீனத்துலையாம்மா? யூட்ரஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ பண்ணலையா? ஆமாப்பா. அப்போ எல்லா நாளும் ஊழியம் பண்ணுவேன். 9லேருந்து 4, 9 மணிக்கு போகலாம். 4க்கு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தான் 4:30க்கு அப்பா வருவார். அதுக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்துடலாம். போகாத கிராமங்கள் கிடையாது. பலவீனத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியமாக விசுவாசிங்க, இந்த பீரியடில் தான் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். என் கையில் பலவீனம் தான் இருக்குது. எங்கள் ஆண்டவர் ட்ரேடிங் பண்ணி என்னை பலப்படுத்துகிறார். யாராவது காசு இல்லாமல் இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம்டாக காசை பார்த்து சொல்லுங்கள், நீ வரவும் வேணாம், நீ தேவையும் இல்லை, என் கூட இயேசு இருக்கிறார். காசு வைத்து சாதிக்காததை இயேசுவை வைத்து சாதி. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் கையில் கேஷ் இல்லை, ஜிபேயில் கேஷ் இருக்குது. வேலை முடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்கள், முடியுமா? கையிலையும் காசு இல்லை, ஜிபேலையும் காசு இல்லை, கார்டில் கேஷ் இருக்குது, கார்டில் பணம் இருக்குது. முடியுமா முடியாதா? முடியும். அப்படி தானே? முடிக்கிறாங்களா இல்லையா? எவ்வளோ பேர்? 3மே இல்லை. ஆன்லைனில் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வேலைகள் முடிக்க முடியுமா முடியாதா? இப்போ இது எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார், வேறு எதுவும் இல்லை. முடிக்க முடியுமா முடியாதா? முடியும். சொல்லுங்கள் பார்க்கலாம். காசு செய்யக்கூடாததை இயேசு செய்து முடிப்பார். இதுதான் பலன். இன் வீக்னஸ், வீக்னஸோடு இருக்கும்போது சத்தியமாக புரிஞ்சுக்க, நான் செய்வேன். ஏன்னா என் கூட ட்ரேடிங் பண்ண கர்த்தர் வருகிறார். இதை தான் பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார். இந்த கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் வந்து விட்டபடியால் இனி சீர்படுவதுதான், இனி சிறப்படுவதுதான், இனி பலப்படுவதுதான். யூ ஆர் கோயிங் டு கெட் ஸ்ட்ரென்த். நான் நம்பவே இல்லைங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை என் உடல்நிலை, நான் வண்டி சண்டே போவேனே நம்பலைங்க. நான் சண்டே போனாலும் அங்கேருந்து ஒரு ஆத்துமா சர்ச்சைக்கு வரும்னு நான் நினைக்கலைங்க. இன்றைக்கு 25, 35, 45 போயிட்டு 60 பிரைஸ்க்கு மேலே வாங்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் who is establishing it? நானா? அவர் அவர் அவர். இதே ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு. இன்றைக்கு எதெல்லாம் இல்லையோ அது நாளைக்கு உண்டு, இயேசுவுக்குள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்ட்ரென்த் ஆகிட்ட பிறகு இந்த லாஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிலை நிறுத்துவாராக. இங்கிலீஷ் வசனம் சொல்லுது, will settle you. என்ன பண்ணுவார்? எத்தனை பேருக்கு செட்டில் வேணும்? மலேசியாவிலேருந்து வந்த பிறகு வாடகை வீடாகவே இருந்துட்டேன். என் மென்டாலிட்டி ஃபுல்லாகவே வாடகை வீடு மென்டாலிட்டி தான். யாருன்னா ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவாங்களோ, தண்ணி திறந்தால் என்ன விடுவாங்களோ, கார் திறந்தால் என்ன விடுவாங்க. இந்த மாதிரி ஓஎம்ஆர்லேருந்து என் பிள்ளைகளுக்காக
இங்கே ஷிஃப்ட் ஆகிறோம். பாதி பொருள் செம்மஞ்சேரியில் இருக்குது, பாதி பொருள் வரும்போது வாடகை வீடு தாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி ஃபியர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இத்தனை தாத்தா வீடு இருக்குது, அம்மா அப்பா வீடு இருக்குது, ஃபாதர் இன்லா வீடு இருக்குது, திரும்பி வாடகை வீட்டுக்கே போகிற நிலை இருக்கே அப்படின்ட்டு, இன்னும் எத்தனை இடத்துலடா இந்த ஏசியை கழட்டி மாட்டுவோம், 5 இடத்துக்கு மேலே தாண்டிடுச்சு இல்லை, எல்லாமே அப்படியே தூக்கிட்டு போயிடலாம், ஏசி மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னு தோணும்போது எனக்குள்ளே ஒரு தாட்டு, ஏன் நம்ம வீட்டு மேலேயே கொஞ்சம் அதை கிளியர் பண்ணிட்டு அதில் போனான்னா அப்படின்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் கையில் சொல்லும்போது, நீ பண்ணிக்கப்பா அப்படின்னாங்க. அந்த வேலை பண்ணிட்டு ஒரு முறையும் அந்த வேலை நடந்துட்டு அந்த ஒர்க் நடந்துருக்குது. இப்போ வீட்டில் போகும்போதெல்லாம் இவ்வளோ நாள் நம்ம எங்கெங்கேயோ போகிறோம், அந்த வீட்டில் கால் வைக்கும் போதெல்லாம் நான் செட்டில் ஆகிட்ட மாதிரி ஒரு எண்ணம். அது ஓகே, இதை நல்லா பண்ணு, இப்படி பண்ணு, என்னை யார் கேள்வி கேட்க போகிறா, நான் செட்டில்டாக இருக்கேன் அப்படின்னு. ஜீசஸ் ஸ்கூலில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் செட்டில்டாக இருக்கிறீங்க. சாத்தான்கிட்ட இருந்தீங்கன்னா நீங்கள் பயந்து பயந்து சாகணும். இன்றைக்கி கூட உங்கள் வழியை விட்டுட்டு, சாமி நான் ஏழையாக உன் காலில் வந்துடுறேன், அவன் கொடுக்குற பணத்தெல்லாம் திரும்பி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு. கவனிங்க பிள்ளைங்கள கவனிங்க, சிலருக்குள்ளே எண்ணம் சாத்தான் காசு கொடுப்பான் எடுத்துகிட்டு வந்து சர்ச்சைக்கு கொடுக்கலான்னு. சத்தியமாக கிடையாது. அவன் கொடுக்கவும் மாட்டான், அவன் கொடுக்குறத இவர் இங்கே வாங்கவும் மாட்டார். நம்ம எல்லாம் ஒரு நாள் அவன் கொடுத்ததை அவங்களே கொடுத்துட்டு வெறுங்கையாக தான் இங்கே வருவோம். அதனால் அவங்க கையில் போயிட்டு கேம் விளையாட்டு, அவங்க கையில் போய் டீம் சேர்ந்துட்டுலாம் இங்கே வர முடியாது. இருந்தால் இப்போ தூக்கி அவன்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் பணத்தை நீ பிடி. என் ஆண்டவர் என்ன செட்டில் பண்ண போகிறார், உன் வழியை நீ பிடி, என் ஆண்டவர் என்ன செட்டில் பண்ண. அவன் வழியிலேயே ஆத்துமாக்களெல்லாம் சேர்க்க முடியாது, இவர் வழியில் தான் சேர்க்க முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை செட்டில் பண்ண போகிறாருன்னு? கையை தூக்கிங்க, ஆனால் என்ன செட்டில் பண்ணணும், என்னை செட்டில் பண்ணுங்கப்பா. 2 கையும் தூக்கிடுங்க, வாங்க நம்ம ஏஞ்சி நிற்போம், கர்த்தரை வர்ஷிப் பண்ணுவோம். என்ன செட்டில் பண்ணுங்கள். செட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டில் ஆன மென்டாலிட்டி நமக்கு தருவார். அந்த மென்டாலிட்டிக்கு தான் நிம்மதியின் பேர். வசனம் சொல்லுகிறது சமாதானம் என்ற பேர். சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், என் சமாதானத்தை. கிறிஸ்து ஒரு முறையும் பூமியில் பாடுபடும் போதெல்லாம், பரலோகத்தில் பார்க்கும்போதெல்லாம் அவர் செட்டில்டாக ஃபீல் பண்ணார். எப்படி சொன்னார்? பிதாவே, டேடி அப்படின்னார். அந்த டேடி வேறு யாரும் இல்லைங்க, அவர் தான் உங்கள் டேடி. மேலே பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு கடவுள் தெரிலல, கண்ணுக்கு தெரிய மாட்டார், கண்ணை மூடிங்க. இப்போ டேடின்னுங்களேன், அந்த பரலோக தந்தை தான் உங்கள் டேடி. கண்ணை மூடிட்டு ஜீசஸ் கையில் என்னை செட்டில் பண்ணுப்பான்னு கேளுங்க. பணம் ரொம்ப பாரமாக இருக்கேன், உங்கள் வழியில் நான் வந்துடுறேன், என்னை ஸ்திரப்படுத்தும் ஆண்டவர், என்னை ஸ்திரப்படுத்தும். மகனே, உன் ஜெபத்தை கேட்டு நான் ஸ்திரப்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். காட் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் யூ, காட் இஸ் ஸ்ட்ரெங்தனிங் யூ. கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஸ்திரப்படுத்துகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நிலை நிறுத்துகிறார். இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த நம்ம கர்த்தர் நிலை நிறுத்துகிறார். கேளுங்க. கண்ணை முடிக்கலாமா? பேசாதீங்கப்பா, கண்ணை முடிங்க. இது ப்ரேயர் டைம். லெட்ஸ் பி சீரியஸ். இந்த ப்ரேயர் பலிக்கணும்னா நம்ம கம்மிட் ஆகணும். கர்த்தர் கொடுக்குறார், நம்ம வாங்குகிறோம். காட் இஸ் கிவிங், வி ஆர் ரிசீவிங். கைகளை விரிச்சிக்கலாம். என்னை நிலை நிறுத்துங்க. 1 பேதுரு 5:10 படி என்னை நிலைநிறுத்துங்க, என்னை நிலைநிறுத்துங்கப்பா. ப்ரேயர் டைம். லெட்ஸ் சோக் இன்டு த பிரசன்ஸ் ஆஃப் காட். கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் சோக் ஆவோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலே அப்படியே நிலைநிற்போம். உள்ள குமுறல் கூட ஆண்டவர் கேட்கும். எதை இமோஷனலாக ஆக்குறோமோ இல்லையோ, ப்ரேயரை எமோஷனல் ஆகணும். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கும் போது உணர்ச்சி பொங்க சண்டை போட்டுக்குவீங்க, பிரயோஜனமே இல்லை. ப்ரேயர் தான் உணர்ச்சி பொங்க ப்ரே பண்ணும். தாவீது சொன்னார் பாருங்க, ஆபத்து காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆபத்திலே என் ஆண்டவரை நோக்கி அபயம் விட்டேன்னு சொல்லுவார். இமோஷனல், யுவர் இமோஷன்ஸ் ஆர் ரெஸ்பெக்டட் டியூரிங் ப்ரேயர்ஸ். God honors your emotions. உங்கள் உணர்ச்சிகளை மரியாதை கொடுக்கிறார், உங்கள் உணர்ச்சிகளை கனப்படுத்துகிறார். Why don't you pray? மகனே, ஒரு எளிய வழி இருக்கு நீ தப்பித்துக் கொள்ள. There is a simple way. சிம்பிளா தப்பிச்சுக்கலாம் ஒரு வழி இருக்கு, அது பேர் தான் பிரேயர். சிம்பிளா, சாமி என்னை காப்பாத்து, இனிமே என் வழியில். நல்ல எபினேசரா என்னை உயர்த்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தையில். நல்ல எபினேசரா என்னை
சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. அனுதினம் என்னை சுமந்து கிருபையும் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் சீர்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறவங்களை கர்த்தர் நிலைநிறுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துவாராக. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். சகல கிருபையும் தருவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சகல கிருபையும் சகல கிருபையும் சகல கிருபையும் இயேசுவின் நாமத்தினால சகல கிருபைகளும் பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தினால உண்டாயிருப்பதாக. பலத்துமாய் உண்டாயிருப்பதாக. பலனாய் உண்டாயிருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பலிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.